பேஜ் நம்பர் 78ல இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல திங்க் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the pre-image and the image after translation coincide. What can you say about the translation? அப்படின்னா என்ன அர்த்தம்? pre-image ஒன்னு இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் ஓகே, pre-imageனா என்னது? முன்னாடி இருக்கிற இமேஜ். pre-image ஒன்னு இருக்குன்றாங்க. அது கூடயே நமக்கு வந்திருக்க இமேஜ் ஆஃப்டர் டிரான்ஸ்லேஷன் இதுவும் என்னது? கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட் யூ சே அபவுட் டிரான்ஸ்லேஷன்னா there is no translation. அதே இடத்துல வந்திருக்கு அப்படின்னா அங்க என்னது? டிரான்ஸ்லேஷனே நடக்கல அப்படின்னு நமக்கு மீனிங். ஆக்டிவிட்டி பார்க்கலாம். Here is a letter grid. Start with square A. இப்போ நம்ம என்ன பண்றோம்? Here we are starting with square A. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? Aன்றத நம்ம மார்க் பண்ணிக்கணும். Aன்றத முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நம்ம A அப்படின்றத நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்ததா ஃப்ரம் A மூவ் 5 யூனிட்ஸ் ரைட். அப்போ 5 யூனிட்ஸ் ரைட் பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 யூனிட்ஸ் ரைட் மூவ் ஆயிட்டேன். அண்ட் தென் 2 யூனிட்ஸ் டவுன். அப்போ 1 2 யூனிட்ஸ் டவுன் மூவ் ஆயிட்டு நம்ம என்ன பண்ணி சொல்லிட்டாங்க? ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அங்க இருக்கிற லெட்டர் என்னன்னா AR. அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். எங்க ஸ்டாப்னு சொல்றாங்களோ அந்த லெட்டர் தான் நோட் பண்ணணும். சரியா? இப்போ ரைட் 2 யூனிட்ஸ் டவுன் ஸ்டாப் இங்க போட்டிருக்கோம். தென் 3 யூனிட்ஸ் லெஃப்ட். ஸோ 1 2 3. சரியா? 3 யூனிட்ஸ் லெஃப்ட் மூவ் பண்ணியாச்சு. நம்ம ஸ்டாப்லாம் இங்க போடல பாருங்க. தென் 2 யூனிட்ஸ் அப். அப்போ 1 2 யூனிட்ஸ் அப் போட்டு இங்கதான் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அங்க என்ன லெட்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா C. சோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ARC, that is arc. So what mathematical word you have find in the arc? Next, so இது நம்ம A எடுத்துக்கலாம். இப்போ அதுலயே நம்ம B கொடுத்திருக்காங்க. Start at square L. So square L நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரியா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? Lன்ற லெட்டரை நோட் பண்றோம். அப்புறமா மூவ் 3 யூனிட்ஸ் லெஃப்ட். அப்போ 1 2 3 யூனிட்ஸ் லெஃப்ட் மூவ் ஆகி இங்க என்ன சொல்றாங்க? ஸ்டாப் சொல்றாங்க. அப்ப அங்க என்ன இருக்கு? LI இருக்கு. சரியா? ஸ்டாப் சொல்லிட்டாங்க. தென் மூவ் 1 யூனிட் லெஃப்ட். 1 யூனிட் என்ன சொல்லிருக்காங்க? லெஃப்ட் மூவ் சொல்லிருக்காங்க. அப்போ இங்க Hக்கு வந்திருக்கோம். அண்ட் 1 யூனிட் டவுன். அப்போ இங்கதான் ஸ்டாப் பண்ண சொல்லிருக்காங்க. சரியா? அண்ட் ஸ்டாப். எங்க ஸ்டாப் பண்ண சொல்றாங்களோ அந்த லெட்டர் தான் நம்ம நோட் பண்ணணும். இங்க 1 யூனிட் லெஃப்ட்னு இங்க H நோட் பண்ணிடக்கூடாது. இங்க டவுன் வரும்போது N. அப்போ இங்க N ஸ்டாப் சொல்லிட்டாங்க. தென் மூவ் 3 யூனிட்ஸ் ரைட். அப்போ ரைட் மூவ் பண்ணணும். இதான ரைட். 1 2 3 ரைட் மூவ் பண்ணிட்டோம். and then 2 unit right and then 2 unit up and stop. அப்போ 1 2 அப்போ 2 unit up போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோம். சோ என்ன இருக்கு பாருங்க? LINE லைன். கிளியரா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன், what mathematical word you get line. give instruction to get. first நமக்கு right அப்படின்றத நம்ம மூவ் பண்ண சொல்றாங்க. ரைட். சோ ரைட்ன்றது நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் வித் R. ஸ்டார்ட் அட் ஸ்கொயர் R. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும்? இங்க R போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் எங்க இருக்கு பாருங்க? R இங்க இருக்கு. ஐக்கு நம்ம இப்படி போடணும். இந்த இடத்துக்கு போகணும். நம்ம இந்த மாதிரி போயிட்டு இங்கேயும் போலாம், இப்படி போயிட்டு இப்படியும் போடலாம். சோ நான் என்ன பண்றேன் பாருங்க? 1 2 3 யூனிட்ஸ் லெஃப்ட். சரியா? மூவ் எழுதிக்கணும். மூவ் 3 யூனிட்ஸ் லெஃப்ட். அப்போ 1 2 3 யூனிட்ஸ் லெஃப்ட் போயிட்டு அதுக்கப்புறம் என்னது? அண்ட் 1 யூனிட் அப். 3 யூனிட்ஸ் லெஃப்ட் தான் எழுதிக்கலாம். தென் 1 யூனிட் அப். அப்புறம் என்ன பண்ணும்? ஸ்டாப் அண்ட் ஸ்டாப்.
and stop. So நமக்கு என்ன லெட்டர் வந்திருக்கு பாருங்க, R ஃபர்ஸ்ட் வந்தாச்சு, அப்புறமா I. கிளியரா? நெக்ஸ்ட் G. G எங்க இருக்கு? இப்ப நம்ம எங்க இருக்கோம்? RI இந்த இடத்துல இருக்கோம், இந்த இடத்துல இருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் G வேணும். G வேணும் பாருங்க, 1 2 யூனிட்ஸ் லெஃப்ட் அண்ட் ஸ்டாப். அப்போ மூவ் 2 யூனிட்ஸ் லெஃப்ட் அண்ட் ஸ்டாப். ஸ்டாப் பண்ணிடுறோம். அந்த இடத்துல இருக்க லெட்டரை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். எங்க இருக்கு பாருங்க, RIG. சோ இங்க ஸ்டாப் பண்ணியாச்சு. அப்புறமா H இருக்கு, H தானே. அப்போ இங்க இருந்து என்ன பண்ணணும்? மூவ் 1 யூனிட் ரைட் அண்ட் ஸ்டாப். சோ இங்க என்ன எழுதணும்? மூவ் 1 யூனிட் ரைட். இந்த பக்கம் மூவ் பண்ணா என்னது? லெஃப்ட். இப்படி மூவ் பண்ணா என்னது? ரைட். சரியா? மூவ் 1 யூனிட் ரைட் அண்ட் ஸ்டாப். அப்போ இங்க என்ன வந்திருக்கு? H வந்திருக்கு. சோ நம்ம Hல ஸ்டாப் பண்ணிட்டோம். அப்புறம் லாஸ்டா என்னது? T. T இங்க இருக்கு. அப்போ இங்க என்ன பண்ணணும்? மூவ் 1 2 யூனிட்ஸ் டவுன் அண்ட் ஸ்டாப். மூவ் 2 யூனிட்ஸ் டவுன் அண்ட் ஸ்டாப். அப்போ இங்க என்ன வந்தாச்சு? RIGHT. சோ திஸ் இஸ் ரைட். நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் போட்டுட்டோமா? ரைட் போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன? ஆங்கிள் பார்க்கலாம். செகண்ட் ஒன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் லெட்டர் A. A தானே இருக்கு, அதனால ஸ்டார்ட் வித் the square A. ஸோ ஸ்டார்ட் வித் த ஸ்கொயர் ஏக்கு நான் A போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, N எங்க இருக்கு? N இங்க இருக்கு. ஸோ எப்படி வரலாம்? இப்படி கீழே வந்து இப்படி ரைட் சைடு மூவ் ஆகலாம், அல்லது ரைட் சைடு மூவ் ஆகிட்டு கீழே வரலாம். இப்போ நான் என்ன பண்றேன்? மூவ் 1 யூனிட் ரைட் and 1 2 units okay, move 1 unit right and 2 units down and stop. ஸ்டாப் கண்டிப்பா போடணும். அங்க என்ன வருது அப்படின்னு பார்த்தோம்னா N வருது. நெக்ஸ்ட் என்னது? G. G எங்க இருக்கு? G எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு G. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்படி போயிட்டு இப்படி வரலாம். திரும்பவும் என்ன பண்ணலாம்? மூவ் 1 யூனிட் லெஃப்ட். சரியா? இந்த பக்கம் மூவ் பண்ணா ரைட், இந்த பக்கம் மூவ் பண்ணா லெஃப்ட். அப்போ இங்க Nல இருந்து என்ன பண்றீங்க? இங்க போயிட்டு இங்க போகணும். அப்போ மூவ் 1 யூனிட் லெஃப்ட், அப்புறம் 1 யூனிட் அப் அண்ட் ஸ்டாப். அப்போ என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா ANG. நெக்ஸ்ட் L. L எங்க இருக்கு? இங்க இருக்கு. இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இந்த இடத்துல இருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நம்ம Lக்கு போகணும். அப்போ 1 2 மூவ் 2 யூனிட்ஸ் ரைட் அண்ட் ஸ்டாப். அப்போ என்ன வருது பாத்தீங்கன்னா L வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது? E. லாஸ்டா E. இப்போ Eக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இங்க இருந்து ஸோ 2 யூனிட்ஸ் இங்க வந்துட்டு அப்புறம் மேல போகணும். இப்போ என்ன பண்ணலாம்? மூவ் இங்க இருந்து 1 2 மூவ் 2 யூனிட்ஸ், திரும்பவும் ரைட் தான். 2 யூனிட்ஸ் ரைட், 1 யூனிட் அப் அண்ட் ஸ்டாப். ஓகே, நமக்கு என்ன வந்தாச்சுன்னு பாத்தீங்கன்னா E வந்தாச்சு. ஸோ ANGLE. எந்த இடத்துல நிறுத்துறோமோ அந்த இடத்துல கண்டிப்பா ஸ்டாப் போடணும். ஸ்டாப் போடாம போயிட்டே இருந்ததுன்னா அது அந்த இடத்துல நிக்கல அப்படின்னு மீனிங். கிளியரா? தேர்ட் ஒன் என்ன பண்றேன்? ஒர்க்.
ஃபர்ஸ்ட் W இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? ஸ்டார்ட் at square W. So first word W. Next O எங்க இருக்கு? இங்க இருக்கு. என்ன பண்ணலாம்? Move left and up. நீங்க வந்து up and left கூட போடலாம். Move 1 2 units left, then 1 unit up. So அங்க வந்தா நமக்கு என்ன வந்தாச்சு? unstop. ஸ்டாப் எழுதணும். ஸ்டாப் போட்டாதான் நம்ம வந்து அந்த இடத்துல நிறுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்து WO வந்தாச்சு. நெக்ஸ்ட் R பாத்தீங்கன்னா இங்க இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? இங்க இருந்து நம்ம இப்படி மூவ் பண்ணுவோம். மூவ் 1 2 3. So 3 units. Move 3 units. இது என்னது பாத்தீங்கன்னா ரைட் then stop. இப்போ ஸ்டாப் பண்ற இடத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா R இருக்கு. அப்புறமா K எங்க இருக்குன்னு பாருங்க, இங்க இருக்கு. அப்போ நம்ம இப்படி போயிட்டு இப்படி போலாம். மூவ் 1 unit up, then 1 unit left and stop. So நமக்கு என்ன வந்தாச்சு? K வந்தாச்சு. So we have K. So நமக்கு work அப்படின்ற இது வந்தாச்சு. இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம எப்படி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா ஒர்க் வந்து நமக்கு வந்துடும். அப்போ லாஸ்ட் வந்து நம்ம என்னது? ஹார்டுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்றோம். HARD. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் at square H. So நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் H. எங்க இருக்கு H? இங்க இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு A வரணும். நம்ம பாருங்க, இப்படி லெஃப்ட் போயிட்டு அபவ் போலாம், அபவ் போயிட்டு லெஃப்ட் போலாம். சோ நான் லெஃப்ட் போயிட்டு அபவ் போறேன். மூவ் 1 unit left, then 1 unit up and stop. சோ அந்த இடத்துல என்ன வந்திருக்கு? நமக்கு A வந்திருக்கு. சோ இங்க A வந்திருக்கு. சரியா? எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம்? ஏன்ற இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டோம். அடுத்ததான் நமக்கு என்ன வந்திருக்கு? R வந்திருக்கு. R பாருங்க இங்க இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? 1 2 3 4 5 யூனிட்ஸ் நம்ம லெஃப்ட் மூவ் ஆகுறோம். சரியா? இங்க இருந்து நம்ம லெஃப்ட் மூவ் ஆகி அப்புறம் 1 2 யூனிட்ஸ் நம்ம டவுன் மூவ் ஆகுறோம். சரியா? மூவ் 5 யூனிட்ஸ். சரி, 5 யூனிட்ஸ். இது என்னது? லெஃப்ட்ல ரைட். 5 இப்படி இந்த பக்கம் போனா என்னது? ரைட். இந்த பக்கம் போனா என்னது? லெஃப்ட். சரியா? கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. மூவ் 5 யூனிட்ஸ் ரைட், then 2 units down and stop. சோ அந்த இடத்துல நமக்கு என்ன வந்துச்சு? R வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்னது? D வரணும். அப்போ D பாருங்க, இங்க வந்துட்டு இப்படி போகணும். சரியா? ஸ்ட்ரெயிட்டா தான் போகணும். இப்படி கிராஸ் ஆலாம் போயிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? மூவ், இந்த பக்கம் மூவ் ஆனா என்னது? லெஃப்ட். மூவ் 2 units left, then 1 2 units up and stop. சோ நமக்கு என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா D. சோ HARDக்கு இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். சரியா? Hல ஆரம்பிக்கிறோம், ஒரு யூனிட் லெஃப்ட் போறோம், அண்ட் தென் 1 யூனிட் அப் போனா A வந்துருது. அப்புறமா 5 யூனிட்ஸ் 1 2 3 4 5 யூனிட்ஸ் ரைட் போயிட்டு 2 யூனிட்ஸ் வந்து டவுன் வந்தோம்னா நமக்கு என்ன வந்தாச்சு? R வந்தாச்சு. அப்புறம் 2 யூனிட்ஸ் லெஃப்ட், அப்புறம் 2 யூனிட்ஸ் மேல போனோம்னா நமக்கு என்ன வந்தாச்சு? D வந்தாச்சு. So this is the instruction to write these words.